திருத்துக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி மூட்டி கொடுத்துடலான்னு சொல்லி கேட்குறான் கேள்வி. அவருக்கு நல்லா தெரியும் எதுக்கு கேட்குறான்னு. அதனால் இந்த மாதிரி கேள்வி கேட்குற ஆளுகளுக்கெல்லாம் சரியான பதில். அவர் கேட்டார், இந்த காசை காமி, அந்த காசில் என்ன இருக்குதுன்னாரு. இன்ஸ்கிரிப்ஷன் என்ன இருக்குது? அதில் ராயனுடைய படம் இருக்குது. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள்னாரு. அப்போ அதை கேட்டவர்களுக்கு எவனுக்குமே, யூதர்கள் மத்தியில் தானே பேசுகிறாரு, யாருக்குமே தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள்ன்றதுல எந்த கேள்வியும் இருந்திருக்காது. ஐயா அது என்னது தேவனுடையது, இதில் ராயன் படம் இருக்குது, நான் செலுத்திடுறேன், தேவனுடையதுன்னு சொல்கிறீர என்னன்னு எவனும் கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா நம்ம வாஸ்தவம் இல்லையா, லேவியராம் 27:30 தசம பாகம் கர்த்தருடையது. தேவனுடையது எதுன்னு பழைய ஏற்பாட்டுக்காரனில் கேட்டு பாருங்கள், யூதரில் கேட்டு பாருங்கள், அது யாருதுன்னு கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு. அது கர்த்தருடையது. என்னுடைய வருமானத்தில் அந்த 10% கர்த்தருடையது. அதில் சிறந்ததும் முதலானதும் கர்த்தர் உடையது. அப்போ சொல்கிறார், அதை அவருக்கு செலுத்து, இதை இதில் வரியே இவனுக்கு செலுத்து. சிலர் பாருங்கள், வரியை முக்கால் அழுதாவது செலுத்திடுவாங்க, ஏன்னா பயம். செலுத்தலைன்னா விட மாட்டாங்க, இருக்கிறதெல்லாம் பிடிங்கிக்குவாங்க இல்லையா. அப்போ வரியை செலுத்துறதுல கரெக்டாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு செலுத்துறதுல தான் இலக்காரம். அவர் என்னமோ இவங்கள்ட்ட கேட்டு வாங்கி பிடிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். எத்தனை 1000 வருஷங்களாக 10%லேருந்து 1% கூட ஏற்றவே இல்லை. இன்னொன்று கேரண்டீடாக சொல்கிறேன், எத்தனை 1000 வருஷம் நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும், 1,00,000 வருஷம் இந்த உலகத்தில் இருந்தால் கூட 1% கூட ஏற்றவே மாட்டார். அன்னைக்கும் 10%, இன்னைக்கும் 10%. இந்த விலையெல்லாம் ஏறி போச்சு, இதெல்லாம் ரொம்ப தாறுமாறாக போயிட்டு இருக்குதாக்கும். அதனால் இதுக்கு கொஞ்சம் செஸ்ஸு பே பண்ணிட்டு, அப்புறம் அதுக்கு கொஞ்சம் இந்த சர்சார்ஜ் பே பண்ணிட்டு, அப்புறம் சர்சார்ஜ் மேலே ஒரு சர்சார்ஜ் லேசாக பே பண்ணிட்டு, இதையும் கொஞ்சம் லேசாக பே பண்ணி, ஏன்னா அவன்கிட்ட இருக்குது இல்லை, இதையும் கொஞ்சம் சேர்த்து இது ஏறிட்டே போகுது. கர்த்தர் ஒருத்தர் தான் பாருங்கள், இந்த 10% அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் மாற்றவே இல்லை. அதே உங்களுக்கு காண்பிக்குது, அவருன்னு உங்கள்கிட்ட பிடுங்குற விஷயத்தில் இல்லை, அவர் உங்கள்கிட்ட பொழப்பு நடத்தலை. அவர் அந்த 10% அவருக்கு நீங்கள் செலுத்தும் கனத்தின் அடையாளமாக வைத்திருக்கிறார் ஒழிய வேறு எதுவும் கிடையவே கிடையாது. அவருக்கு நீங்கள் மரியாதை செலுத்துறீங்க, கனம் செலுத்துறீங்கன்றதுக்கு அடையாளம் அது. இருக்கீங்களா? அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள், இதெல்லாம் புரிந்து கொள்வது எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு.